கடன் பிரச்சனையா, கருத்து வேறுபாடா? ஃபோன் மூலம் நியூமராலஜி. ஃபார் கால் 7679975266. நவபாஷாணத்தில் வாராகி. வியாதிகள் தீர, கெட்ட சக்திகள் நீங்க, கடன் நீங்க, தொழில் பெருக நவபாஷாண நீர், திருநீர், சந்தனம் வழங்கப்படும். செவ்வாய், வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய நாட்களில் அருள்வாக்கு சொல்லப்படும். வாராகி அம்மனின் அருளால் அனைத்து பிரச்சனைகளும் தீர்க்கப்படும். தொடர்புக்கு 7397533373. நாம் தமிழர் கட்சியில இருந்து அதிகமான மக்கள் விலகிறதா ஒரு விஷயம் சமூக வலைதளமா போயிட்டு இருக்கு. இல்ல எங்களுக்கு நம்ம கட்சியில வேண்டாம் அப்படின்னு நினைச்சு சில பேரை நம்ம நகர்த்துறோம். அதுக்கப்புறம் அவங்க எந்த கட்சிக்கு போனாலும் நம்ம அதை பத்தி கவலைப்பட முடியாது. வேணும்னா விளக்கம் கேட்கலாம், வேணாம்னா விலகித்தான் வைக்கணும். கட்சியில இது ஒரு கட்சியை நடத்தி போகும்போது அந்த கட்சிக்கு யார் தேவை, யார் தேவையில்லை, இந்த கட்சியை நீண்ட தூரம் பயணிச்சு கொண்டு போறதுக்கு அப்படின்னு கட்சி முடிவெடுக்கும். அதுல போய் நீங்க இதனால இது நாட்டுக்கும் மக்களுக்கும் பெரிய பிரச்சனை போல விலகி போறவங்க வேற ஒரு அரசியல் இயக்கத்துக்கு போறது இயல்பு தானே. அவங்க எங்க இருந்தாலும் போய் அவங்களுக்கு விருப்பமான இயக்கத்துல இணைந்து இயங்குவதற்கு நம்ம வாழ்த்தலாம், அவ்வளவுதான் செய்ய முடியும். நமக்கு வேண்டாம் அப்படின்னு முடிவெடுக்கிறோம்னு வச்சுக்கிறோங்க. அதுக்கப்புறம் போய் அதை பத்தி கவலைப்பட்டு இருக்க வேண்டியது இல்லை. நாம் தமிழர் ஆனா உங்க கட்சிகளே சாதி பார்க்க சொல்லிட்டு மாவட்ட செயலாளர் ராயப்பன் அவரோட பதிவு ஒரு வெளியிட்டாரு. வெளியில போகும்போது ஏதாவது சொல்லணும், அப்ப எதையாவது சொல்லிட்டு போறதா? அவரு இவ்வளவு நாள் என்ன பார்த்து அந்த பொறுப்புல இருந்தாரு? கட்சியை விட்டு போகும்போது சாதி தெரியுது, அதுக்கு அந்த விலகிறதுக்கு முதல் நொடி வரைக்கும் என்னவா இருந்தாரு? அந்த பொறுப்புல இவ்வளவு நாள் இருந்தாரே, என்னவா இருந்தாரு? சாதி பார்த்து தான் 22 தொகுதி பொது தொகுதியில் ஆதி தமிழ் குடியில நிறுத்திச்சா கட்சி. சாதி பார்த்து தான் 2021 16 தொகுதியில பொது தொகுதியில நிறுத்திச்சா கட்சி. இதெல்லாம் விளையாட்டு பண்ணிட்டு கூடாது. சும்மா போறவங்க ஏதாவது ஒண்ணு சொல்லணும்ல. இல்ல நல்ல கட்சி, அருமையான கட்சி, அது ஆனா அப்படின்னா ஏன் வெளியில வந்தீங்கன்னு கேட்பீங்கல்ல. இன்னும் சீமான் சரியில்லை, அது கட்சி சரியில்லை, ஏதாவது வெளியில போகும்போது ஏதாவது குறை சொன்னா தானே தம்பி அருமையான கட்சி, நல்ல சீமான் அவர் மாதிரி ஒரு ஆள் இல்லைன்னா அப்புறம் ஏங்க வெளியில வந்தீங்கன்னு கேட்பீங்கல்ல. அடே அப்பா அருமை அப்பான்னு சொல்ல தோணும். அடே அப்பா அருமை அப்பா அப்படிதான் சொல்ல தோணுது. ஒரு தந்தை, ஒரு நாட்டின் தந்தைன்னா முஜிபுர் ரஹ்மானை தந்தையா கொண்டாடிச்சு அப்படின்னா அவன் அந்த நாட்டின் விடுதலைக்கு போறான். காந்தியை கொண்டாடினா தந்தைன்னு கொண்டாடுது, ஒரு நாடு கொண்டாடுதுன்னா அது காரணம். அப்பான்னா அந்த உள்ளத்திலிருந்து பேரன்பிலிருந்து அந்த வார்த்தை பிறக்கணும். அப்பா அப்படின்னா எங்களுக்கு தந்தை போல, எங்களுக்கு அப்பா போலன்னு. சும்மா நீங்க பிராண்ட் பண்ணி எவரோ ஒருத்தரை கூட்டிட்டு வந்து அப்பா அப்பான்னு சொல்ல வைக்க அதுக்கு ஒரு செயலியை தொடங்கிட்டா அப்பான்னு எல்லாரும் கூப்பிட்டுருவாங்களா? மீம்ஸ போய் பாருங்க. ஒருத்தன் குடிச்சுட்டு கார் ஓட்டிட்டு வர்றான், காவல்துறை மறிக்குது, தெரியுமில யாருன்னு, எங்க அப்பா தான் சிஎம்ன்றான். அண்ணா அறிவாலய வாசல் போய் அப்பா எங்களுக்கு சொத்தை பிரிச்சு வைங்கப்பான்னு ஒரு கூட்டம் போய் நிக்குது. எதையாவது பேசிருக்காது. எதுல எதிரா நிக்கணும்னு இல்லையா, இதுல இல்லாம நிக்கிறது. நன்றி. இப்ப தம்பி கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். இந்திய திணிக்கலன்றீங்களா? இப்ப தம்பி பதில் சொல்றாரு பாருங்க. 3ஆம் வகுப்பு பிள்ளைக்கு இந்தி தெரியலன்னா வெளியில அடிச்சு விரட்டுறாங்க. இந்திய திணிக்கலைன்னு சொல்ற பெருமக்களுக்கு சொல்லுங்க. அததான் சொல்றேன். அவருக்கு இந்த தம்பியுடைய கேள்வியை பதிலா சொல்லியிருக்கு. இதுதான் வலுக்கட்டாயமாக ஒரு பண்பாட்டு படையெடுப்பை நடத்தி இந்திக்காரர்களை திணிச்சு இதை மொத்தமாக இந்தி பேசக்கூடிய இன்னொரு மாநிலமாக மாற்றணும். அதான் உங்களுக்கு விளங்குதா? அதனாலதான் இது இந்த உழைப்பிலிருந்து வெளியேற்றிட்டு அந்த உழைப்புக்கான தேவையை அப்படியே வச்சு திருப்பி அவங்கள கொண்டு வந்து இங்க நட்டு 1.5 கோடி பேர் வந்துடான், இன்னொரு 1/2 கோடி பேர் ஏறிட்டான்னா அவனுக்கு வாழும் உரிமை மட்டும் இல்லாம வாக்குரிமையும் கொடுக்கப்பட்டுச்சுன்னா இந்த நிலத்தின் அரசியலையும் அதிகாரத்தையும் அவன் தீர்மானிப்பான். நாங்க இயற்கையாவே தானாகவே அடிமையாயிருவோம், இந்த நிலத்தை விட்டு விரட்டப்படுவோம். இது நடக்கும், எழுதி வச்சுக்கணும். எதுக்காக வேணே திட்டுறான்? கும்மிடி போட்டியை தாண்டி போனா இந்தி தெரியலாம் பிழைக்க முடியாதுன்னா நீ தமிழ் கத்துக்கிட்டா என் மாநிலத்துக்கு வர்ற? 1.5 கோடி பேர் இங்க பிழைக்க வந்திருக்கீல்ல, எப்படி பிழைக்கிற? அவ்வளவு வெப்பமா இருக்கும். அந்த காலகட்டத்திலே அவ்வளவு நாட்கள் சிறையில் இருந்து வாடியவர் நேரு. அவர் விடுதலை ஆதரிச்சார், நீங்க விடுதலையை எதிர்த்தீர்கள். 2 பேரும்
அவரை போய் இவரோட ஒப்பிட்டா எப்படி? என்ன செஞ்சாருன்னு கேக்குறேன். நீங்க சொல்ற பெண் விடுதலை இதுதானான்னு பாருங்க. கணவனோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் போது அந்த பெண்ணுக்கு வேற ஒரு ஆண்மகனோட விருப்பம் ஏற்பட்டால் அந்த ஆண்மகனோட போய் இணைந்து வாழ்வதை குற்றமாக கருதக்கூடாது. இதானே அவர் பெண்களுக்காக பேசுனது. ஒரு சமூக சீர்திருத்தம்னா அந்த கணவனோட அந்த ஆண்மகனோட வாழ விருப்பம் இல்லைன்னா சட்டப்படி மனமுறிவை பெற்று நீ விருப்பப்பட்ட ஆணோட போய் இணைந்து வாழுன்னு சொல்வது ஒரு சரியான ஒரு நீங்க சொல்றது நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க. அதுதான் அவர் சொல்றாரு. 1971 சேலத்தில் நடந்த மாநாட்டில் 3ஆவதா போட்ட தீர்மானம், கணவனோடு வாழுகிற போது அந்த பெண்ணுக்கு கணவனை விட வேறொரு ஆண்மகனோடு விருப்பம் இருந்து அவனோட போய் உறவு வைத்துக் கொள்வதை குற்றமாக கருதக்கூடாதுன்னு இருக்கு. அந்த தீர்மானத்தை எடுத்து உங்களுக்கு அனுப்பிட்டா இல்ல? இதானே போராடி பெற்றது. படிக்க வச்சாரு, பெண்களை படிக்க வச்சாரு, படிக்க வச்சவன் எங்க தாத்தன் காமராஜ். மதிய உணவு போட்டா தான் பசியோடு பிள்ளை இருந்தா பாடம் மண்டையில ஏறாது. படிக்க ஒருவேளை சோறாது போட்டு படிக்க வைக்கணும்னு உலகம் பூரா கையேந்தினார்ல. கொடையாளர்கள் கொடை கொடுங்க, உங்களால முடிஞ்சதை கொடுங்கன்னு அரிசி கொடுத்தான், நெல்லு கொடுத்தான், விறகு கட்டையை ஏற்றி அனுப்புனா. பெரும் செல்வந்தர்கள் பொருள் கொடுத்தாங்க. அப்ப பெரும் செல்வந்தராதான் பணக்காரராதான் ஐயாவை நீங்க சொல்ற ஐயா ராமசாமி பெரியார் இருந்தாரு. எவ்வளவு நன்கொடை கொடுத்தாரு. தாய்மொழியை விட்டு அப்புறப்படுத்தி தாய்மொழியை படிக்க வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறது மிகப்பெரிய கொடுமை, பெரிய இன அழிப்பு. தம்பி மறுபடியும் சொல்றேன், ஒரு போரை நடத்தி ஒரு நாட்டை அழிக்கிறீங்க, ஒரு இனத்தை அழிக்கிறீங்க. ஆனால் இப்ப ஒரு 1000 பேரை விட்டுட்டீங்க. இப்ப எங்களை ஈழத்துல அழிச்சிட்டீங்க, என் நாட்டை அழிச்சிட்டீங்க. ஆனால் எங்கள கொஞ்சம் பேரை ஒரு 10 லட்சம் 15 லட்சம் பேரை விட்டுருக்கீங்க. என் இனம் உயிர்ப்பிச்சிடும். இப்ப எங்களெல்லாம் போர் நடத்தி அழிச்சிட்டீங்கன்னா ஒரு 1000 குடும்பங்களை விட்டீங்கன்னா கூட நாங்க என் மொழி என் இனம் உயிர்ப்பிச்சிடும். ஆனால் என் மொழியை அழிச்சிட்டீங்கன்னா என் இனம் எப்படி வரும்? நீ அழிச்சிட்ட, என் மொழி அழிச்சிட்ட. நீ தமிழர் என்று இனிக்க பேசியே என் மொழியை அழிச்சிட்டீங்க. அதுல 3வது மொழி படி. ஆனால் முதல்ல எம்மொழி படி, அப்புறம் மும்மொழி படிக்கிறதுக்கு வாய்ப்பை பேசு. முதல்ல எம்மொழி பிடிக்க பள்ளிக்கூடம் இருக்கா? அதுக்கு விருங்க, அதுக்கு எல்முருகன் ஐயா பேசுவாங்களா? தமிழ் படிக்க இங்க வாய்ப்பு இருக்கு. எல்லா இடத்துலயும் தமிழ் படிக்க வாய்ப்பு. எல்லா பேர் அறிஞர்னு சொல்றது என்ன? இன்னைக்கு ஐயா மயில்சாமி அண்ணாதுரை சொல்றது என்ன? உயர்கல்வி வரை பயிற்று மொழி தாய்மொழி தான். அண்ணல் காந்தியடியை சொல்ல, தாய்ப்பால் போல தமிழ் பிள்ளைகளுக்கு தாய்மொழி கல்வி அவசியம். உலகத்தின் நோபல் பரிசு பெற்ற எல்லா பேரறிஞனும் தாய்மொழியில் கற்றவன். எல்லா அறிவில் இன்னைக்கு படைக்கிற எல்லாருமே அவன் தாய்மொழியில் கற்றவன். எல்லா நாடும் மேடினா இருக்கும் போது என் நாடு மேக்கினா இருக்க காரணம் நான் தாய்மொழியில கற்கல. கடன் பிரச்சனையா, கருத்து வேறுபாடா? ஃபோன் மூலம் நியூமராலஜி. ஃபார் கால் 7679975266. நவபாஷானத்தில் வாராகி. வியாதிகள் தீர, கெட்ட சக்திகள் நீங்க, கடன் நீங்க, தொழில் பெருக நவபாஷான நீர், திருநீர், சந்தனம் வழங்கப்படும். செவ்வாய், வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய நாட்களில் அருள்வாக்கு சொல்லப்படும். வாராகி அம்மனின் அருளால் அனைத்து பிரச்சனைகளும் தீர்க்கப்படும். தொடர்புக்கு 7397533373.